ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து நம்ம மெரிட் ஸ்கீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? இப்போ யூனியன் கேபினெட் இப்போ ரீசெண்டாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மெரிட் ஸ்கீம். ஸோ இதான் இந்த மெரிட் ஸ்கீமு. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இதுக்கு மெயினாக கொண்டு வந்தது டெக்னிக்கல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மெரிட் ஸ்கீம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், மெரிட்னா என்னன்றது பார்க்கணும். ஸோ மெரிட்னா என்ன? மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இதுல நமக்கு கீவேர்டு என்னது? டெக்னிக்கல் எஜுகேஷன். சரியா? ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் இதுல முக்கியம். இன்னொன்று மல்டி டிசிப்ளினரி. அப்போ என்ன அர்த்தம்? நிறைய டிசிப்ளின்ஸை உள்ள கொண்டு வராங்க. ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷனா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லாம மல்டி டிசிப்ளினரியா இதை மாத்துறாங்க. அண்ட் நம்ம இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசிலையும் இதுதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும், மல்டி டிசிப்ளினரியா இருக்கணும். அட் டைம்லயே 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்லயும் என்ன பண்ணலாம், பிஏ பண்ணலாம், எம்ஏ பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஒரு கோர்ஸும் செகண்ட் இயர்ல வேற ஒரு டிகிரியும் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மல்டி டிசிப்ளினரிங்கிறதுக்கு இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் இப்போ எஜுகேஷன் பாலிசிலையும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த மெரிட் ஸ்கீம்லயும் நம்ம மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அண்ட் இன்னொரு ஸ்ட்ரெஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ரிசர்ச். எஜுகேஷன்ல நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது இந்த ரிசர்ச் தான். ஏன்னா ரிசர்ச் வந்து ஆக்சுவலி இந்தியாவில் வந்து ரொம்ப போறாரு. இப்போ நம்ம வந்து ரிசர்ச் எப்படி தான் பண்றாங்க, ஆல்ரெடி தீசிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அட்டையை தூக்கி போட்டு இன்னொரு அட்டையை போட்டு இவங்களோட பெயர் போட்டு மாற்றி வாங்கிடுறாங்க. பட் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அதுல ரெண்டுமே இருக்கு. ஒண்ணு, அந்த கேண்டிடேட்ஸ்க்கு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைமும் இல்லை, மணியும் இல்லை. ஏன்னா ஸ்காலர்ஷிப் ஒரு தீசிஸ் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. இப்போ சில டாபிக்ஸ்லாம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகணும், ஃபுல்லா ஃபீல்டு ஒர்க் பார்க்கணும், அந்த டேட்டா ஃபுல்லா கலெக்ட் பண்ணணும், அப்புறம் நீங்க உட்காந்து அதை ஃபுல்லா கம்பேர் பண்ணி செஞ்சு இதுக்கு உங்களுக்கு டைமும் இன்வெஸ்ட் பண்ணணும், மணியும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ரெண்டு சைடுமே டிஃபிகல்ட்டி இருக்கு. அந்த கேண்டிடேட்ஸ்க்கு அந்த அளவுக்கு டைமும் இல்லை, மணியும் இல்லை. அட் த டைம் ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே இப்போ வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா வர்றது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ எஜுகேஷன், ஹெல்த் எஜுகேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். சிலபஸ்லயும் அது ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன்ல நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது அந்த ரிசர்ச். ஸோ ரிசர்ச் ரிலேட்டடா நீங்க எது வந்தாலுமே அது இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலயே நமக்கு ரிசர்ச் வந்திருக்கனால இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் இது எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 275 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்ராஸ் இந்தியா, இன்க்ளூடிங் 175 இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் 100 பாலிடெக்னிக். முக்கியமா மெயினா டெக்னிக்கல் எஜுகேஷன்றதுனால இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ரிடியூஸ் பண்ணலாம். ஸோ அப்ஜெக்டிவ் என்ன? டு இம்ப்ரூவ் குவாலிட்டி, ஈக்விட்டி அண்ட் கவர்னன்ஸ். எங்க? அகைன் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான். சரியா? ஸோ மெரிட் ஸ்கீம் இஸ் அசோசியேட்டட் வித் வாட்னு கேட்டாங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் இல்லை. ஏன்னா அது முக்கியமான கீவேர்டு அதுதான். ஸோ இதில் என்ன பண்றாங்க? பை இம்ப்ளிமெண்டிங் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இன்டர்வென்ஷன்ஸ்னாலே அது ரிலேட்டடா ஏதாவது ஒரு விஷயத்த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஏதோ ஒரு இன்டர்வென்ஷன், அது ஃபினான்ஷியலா இருக்கலாம், அல்லது சப்ஜெக்ட் வைஸ் ஏதாவது எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள கொண்டு வரலாம். வாட் எவர் அந்த இன்டர்வென்ஷன்ஸ் அலைன்டு வித் எதுனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஏன்னா இந்த எஜுகேஷன் பாலிசில நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், மல்டி டிசிப்ளினரி அண்ட் ரிசர்ச்க்கு ரொம்ப சிம்பிளினஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த ஸ்கீம்லையும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி தான் இந்த இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதோட கமெண்ட் தான். லாஸ்டா இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னால என்னதான்? சென்ட்ரலோட ஸ்கீம் தான். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் வேற. அதுல வந்து அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க, ஸ்டேட்டுக்கு ஒரு அமௌண்ட் போகும். இது மொத்தமாவே சென்ட்ரல் செக்டார். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபுல்லாவே யூஸ் பண்றாங்க. அண்ட் அசிஸ்டன்ஸ் இங்க இருந்து வாங்குறாங்க, வேர்ல்டு பேங்க்ல இன்னும் அசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் கீ. நெக்ஸ்ட் நலம் காக்கும் ஸ்டாலின். அண்ட் இதுல ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. என்ன போயிட்டு இருந்துச்சு? நலம் காக்கும் ஸ்டாலின் ரிலேட்டட் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பார்த்துருவோம், அப்புறம் அதை சுற்றி நடந்த கான்ட்ரவர்சி பார்த்துருவோம். ஸோ ஸ்கீம் என்னது? எப்போ லான்ச் பண்றாங்க? ஆகஸ்ட் 2025. நலம் காப்பும்னாலே என்னதான்? சம்திங் ரிலேட்டட் டு ஹெல்த் தான். ஹெல்த் கேம்ப்ஸ் வைக்கிறாங்க. ஹெல்த் கேம்ப்ஸ்ல நிறைய ஸ்கிரீனிங் பண்றாங்க. என்னென்ன டிசீஸ் இருக்கோ, நம்ம நல்லா ஹெல்த்தியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். போய் பார்த்தா லிவர் லைட்டா இருக்கு, லைட்டா ப்ரெஷர் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு எல்லா ஸ்கிரீனிங்லையும் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஸ்கிரீனிங் ஒர்க் எல்லாமே தான் இதுல பண்றாங்க. ஸோ இதுல என்ன பண்றோம்? ஹெல்த் கேரை பீப்புளுடைய டோர் ஸ்டெப்ல எடுத்துட்டு போறாங்க. நிறைய இடம் அங்க போய் பண்றதுனால. ஸோ இதோடைய ஸ்கீம் கீழே எத்தனை கேம்ப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, எத்தனை கேம்ப்ஸ் நடத்துறாங்க? அரௌண்ட் 1256 நம்பர் நமக்கு தேவையில்லை, பட் இத்தனை கேம்ப்ஸ் நடத்துறாங்க. இப்ப இதுல என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த நேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்கீம் கொண்டு வந்துச்சு. கொண்டு வந்த பிறகு ஏடிஎம்கேல சிவி சண்முகம் என்ன பண்றாருன்னா ஒரு கேஸ் போட்டார்.
அதாவது பர்சனாலிட்டிஸ், லிவிங் பர்சனாலிட்டிஸ் நேம்ல ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி நேம் வந்து யூஸ் பண்ணாம, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் இது. அப்ப கவர்மெண்ட் ஸ்கீம்ல எப்படி வந்து நீங்க ஸ்டாலினுடைய போட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, அது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அந்த ஃபைல் பண்ணி ஒரு 3 நாளிலேயே ஹைகோர்ட்லயும் கேஸ் போட்டுறாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் கேஸ் போட்டுறாரு. சோ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறது, மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஆமா அது வந்து தப்பு தான், லிவிங் பர்சனாலிட்டி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே கவர்மெண்ட்ல வந்து ஒரு லிவிங் பர்சனாலிட்டி யூஸ் பண்ணலாம். இப்போ கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க நேம் யூஸ் பண்றது வேற, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இப்போ இல்ல. பட் இப்போ பிரசன்ட்ல இருக்கிறது ஸ்டாலின் இருக்காரு. அப்போ அவரோட பேர் யூஸ் பண்றது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிடுறாங்க. பட் அதோட விடாம டிஎம்கே என்ன பண்றாங்க அப்படின்னா அகைன் அப்பீல் போறாங்க. இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீல் போறாங்க. ஸோ அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அது எப்படி எல்லா ஸ்டேட்லயும் எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் தமிழ்நாடு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி வந்து ஸ்டேலாம் போடக்கூடாது. ஏன்னா இது வந்து காமனா எல்லாருக்கும் இல்லை. அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணுமே தவிர தமிழ்நாட்டுல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்டாலின் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதும் இல்லாம சிவி சண்முகத்துக்கு ஒரு 10 lakhs பெனால்ட்டியும் போட்டிருக்காங்க. சரியா, பேசாம தூங்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு 10 lakhs ஃபைன் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா பெடிஷனர் வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸோட இது பண்ணியிருக்காரு. அப்படி ஏன்னா இது போட்டது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான் போட்டது, பொதுநல வழக்கு. பொதுநல வழக்குனா நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடந்திருக்கு, அதுல போட்டிருக்கணும். ஆனா அப்படி போடாம ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தரை நீங்க டார்கெட் பண்ணி போட்டிருக்கீங்க, அதுவும் தமிழ்நாட்டுல இவரை ஸ்பெசிஃபிக்கா போட்டதுனால அதுக்கு 10 லட்சம் ஃபைன் போட்டுருக்காங்க. இதுதான் இதை சுத்தி நடந்துடுறாங்க. இதுல நமக்கு என்ன தேவை அப்படின்னா 16A ஆஃப் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் ஆர்டர். ஏன்னா இந்த ஆக்டுக்கு கீழே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனால ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய சிம்பிளை வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். எதனால, அவங்க சொல்ற டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னாலோ, அல்லது ஆர்டிஐ ஆக்ட்ல கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு டைரக்ஷனை அவங்க பின்பற்றல அப்படின்னாலோ, அதை காரணமா வச்சு அவங்களுடைய சிம்பிள்ஸை வந்து என்ன பண்ணிடலாம், வித்ரா பண்ணிக்கலாம். சோ இவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் பெட்டிஷன் போடும்போது இந்த இதுக்கு கீழே இது, ஏன்னா டிஎம்கே என்ன பண்றாங்க, அவங்களுடைய நேம் வந்து இப்ப பிரசன்ட் லிவிங் பர்சனாலிட்டி யூஸ் பண்றதுனால இதை வந்து காரணமா வச்சு அவங்களுடைய சிம்பிள் வந்து நீங்க வித்ரா பண்ணணும் அப்படின்றது அவங்க பெட்டிஷன்ல கொடுத்தது. இன்னொன்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இன்னொரு ரீசன், நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்துட்டு 3 நாள்ல அகைன் கோர்ட்லயும் கேஸ் போட்டிருக்கீங்க. அப்போ உங்களுடைய இது வந்து அந்த பொதுநல இல்ல, பர்சனல் பேண்டட், அதான் பர்சனலா ரிவென்ஸ் எடுக்கணும்ன்றது. அதனால பெட்டிஷன் அவருக்கு வந்து பெனால்டி கொடுத்தாங்க. ஓகே, சோ நமக்கு இந்த ஆக்ட் முக்கியம். ஏன்னா இது மூலமா தான் நம்ம வந்து எலெக்ஷன் சிம்பிள்ஸ் வித்ரா பண்ணுவோம். ஓகே, சோ அதான் இங்க நம்ம மென்ஷன் பண்றோம், the power to suspend or withdraw the recognition. ஓகே, ரெகக்னிஷனையே நம்ம வித்ரா பண்ணுவோம். ஸோ ரெகக்னிஷன் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகே, ஸோ நம்ம இது நலம் காக்கும் அப்படின்றப்போ இது ரிலேட்டடா நமக்கு வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா, இது ரிலேட்டடா உள்ள அசோசியேட்டட் ஸ்கீம்ஸ் எது எது இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவம். ரைட்டா, இது எல்லாமே நேம்ஸே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், இந்த ஸ்கீம் என்ன பண்ணுதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம அந்த ஸ்கீமை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் லான்ச் டேட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்க ஓகேவா. ஸோ மக்களை தேடி மருத்துவம் எப்போ, August 5, 2021. அதுக்கப்புறம் இன்னுயிரை காப்போம் நம்மை காக்கும் 48. ஸோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, அதோடைய டேட்டு December 18, 2021. அதுக்கப்புறம் வருமுன் காப்போம், எல்லாமே காப்போம் தான். சரியா, ஸோ வருமுன் காப்போம் அது October 12, 2021. நெக்ஸ்ட் இதயம் காப்போம், அது June 27, 2023. வேற நடப்போம் நலம் பெறுவோம், அதுவும் இப்போ November 4, 2023. நெக்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம். ஓகேவா, மக்களை தேடி மருத்துவம் ஒண்ணு, மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தனி, இது February 5, 2023. நெக்ஸ்ட் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், இது தொழிலாளர்களை மட்டும் தேடி போறாங்க, மற்றவங்களும் இல்ல. ஸோ இது January 2024. லாஸ்டா கிட்னி, சிறுநீரகம் பாதுகாப்பு. ஓகேவா, இது எல்லாமே எது ரிலேட்டடா, ஹெல்த் ரிலேட்டடா உள்ள டேஸ். ஸோ இது July 10, 2023. ஏன்னா எல்லாமே காக்கும், அவ்வளவுதான். இதை தாண்டி இது அப்ஜெக்டிவ் எதுவும் பெருசா டிஃப்ரெண்டா இல்லை, லான்ச் டேட்ஸ் மட்டும் தான் இல்லை முக்கியம். ஓகேவா, ஏன்னா இதெல்லாம் நீங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல மொத்தமா ஹெல்த்ல என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்படியே வரிசையா லிஸ்ட் பண்ணிருக்கோம். இல்லை ஒரு 5 ஸ்கீம் நமக்கு ஞாபகம் வந்து எழுதிட்டீங்கன்னா கூட அது டிஃப்ரெண்டா இருக்கும். கரண்ட் பிளேஸ்னா இவ்வளவுதான், அதுக்குதான் நம்ம மொத்தமா கம்பேர் பண்ணி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்திரீ சக்தி ஸ்கீம். ஸோ ஸ்திரீ சக்தி என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஸ்கீம் தான், இது கர்நாடகா கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்க, ஃப்ரீ பஸ் டிராவல் தான். ஓகே, ஃபார் உமன், கேர்ள்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் 3 பேருமே கொடுக்குறாங்க.
நம்ம என்ன பண்றோம் ஆல்ரெடி விடியல் ஃபைனான்ஸ். ஸோ நம்மளும் ஆக்சுவலா யாருக்கெல்லாம் தான் கொடுக்குறோம், டிசபிலிட்டி பர்சனுக்கும் நம்ம கொடுக்குறோம், டிரான்ஸ்ஜெண்டர் உமன் அண்ட் people with disabilities. Okay, physically challenged-க்குமே நம்ம கொடுக்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். நம்ம உமன் மட்டும் இல்ல, உங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லான்ச் வந்து May 2021. ஸோ மெயினா இதில் நம்ம கொண்டு வரது என்னதுதான், உமனோட மொபிலிட்டி பிளஸ் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ் நம்ம குறைக்கணும், ஃபினான்ஷியல் பேர்டனை குறைக்கணும். ஸோ அதன் மூலமா உங்களுக்கு என்ன வந்துருது, எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் வருது. ஓகேயா? ஸோ ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக தான் நம்ம இதை ரிலேட் பண்ணணும். ஸோ நம்ம இதில் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் ஒரு மினிமம் அமௌண்ட் 50 rupees 100 rupees டிக்கெட் ரேட்டாக கொடுத்தாலுமே ஸ்டில் அது லாங் டேர்ம்ல என்ன பண்ணியிருந்தா அவங்களுடைய சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பர் மந்த் நம்ம பார்க்கும்போது அது ஒரு 1500 2000 வரும்போது அவங்க அதை வேரியஸ் இதுக்கு அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய பிள்ளைங்களோட எஜுகேஷனுக்காகவோ இல்லை அவங்களுடைய நியூட்ரிஷனுக்காகவோ எக்ஸ்ட்ரா ஒரு கிலோ ரைஸ் வாங்க முடியும், அதனால அவங்களுக்கு நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு எங்க இம்ப்ரூவ் ஆயிடும், சோஷியலாகவும் அது இம்ப்ரூவ். ஸோ சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது நம்ம முக்கியமான கீவேர்ட் பார்க்கணும் இருக்கும். அது ஸோ ஸ்டேட் பாலிசி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் அது. ஸோ இது என்னன்னா மேக்ஸிமம் நமக்கு பாலிசி நோட் எல்லாமே 5 இயர்ல தான் இருக்கும். ஸோ இதுவும் அகைன் 5 இயர் ரோட் மேப் தான். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்னென்ன மாதிரி கொண்டு வருவோம், என்னென்ன ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுல என்னன்னா வெளிப்படையா நமக்கு ஸ்கீம் நேம்ஸ் எதுவும் இருக்காது, இதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5 இயர் ரோட் மேப் டு என்ஷூர் டிக்னிட்டி, ஈக்குவாலிட்டி, நான் டிஸ்கிரிமினேட்டரி ஆக்சஸ். ஸோ எங்கெல்லாம் எதுக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்குறாங்க, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த் கேர். நமக்கு எல்லா இடத்துலையுமே இந்த எஜுகேஷன் ஹெல்த் வந்துடும். யாருக்குனாமே எஜுகேஷன் ஹெல்த் முக்கியம். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னது, எம்ப்ளாய்மெண்ட். அது மூணுமே எப்பவுமே கீவேர்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இது மெயினா நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, சொத்து விஷயமா உள்ளதுதான். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு 2 ஆக்டை நம்ம அமெண்ட் பண்றோம். இதுல ஹிந்து சக்சஷன் ஆக்டும் இந்தியன் சக்சஷன் ஆக்டும். ஸோ 2 ஆக்டையும் அமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த சொத்து வந்து அவங்களுக்கும் போகணும், அவங்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கு அப்படின்றது கொண்டு வரதுதான். ஸோ அந்த கான்செப்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ். அதுக்கப்புறம் செல்ஃப் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஜெண்டர். அவங்களே அவங்களுடைய ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் வித்வுட் எனி கைண்ட் ஆஃப் சர்டிபிகேட் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். சரியா? ஸோ அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கணும், அவங்க மெயில் அல்லது ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்றதுக்கோ அல்லது அவங்க இந்த ஜெண்டராக ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ அதை வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடணும். ஸோ செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜெண்டர். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு நேம் சேஞ்ச் வந்து ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேம் சேஞ்ச் எல்லாத்துலயுமே ஈஸியா இருக்கணும். அதுவும் எந்த ஆக்டுக்கு கீழே, ஆஸ் பர் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்டுக்கு கீழே அவங்க நேம் சேஞ்ச் பண்றதோ ஈவன் ஜெண்டர் சேஞ்ச் பண்றதோ அது எல்லாமே ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அது எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் ஃபாலோ பண்றது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியா ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் இன்டர்செக்ஸ் ஹோம்ஸ் ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ அவங்களுக்கு ஷார்ட்டா ஸ்டே பண்றதுக்கான ஹோம்ஸ் இது வந்து நம்ம ஆல்ரெடி உமனுக்கு தனியா வச்சிருக்கோம் இல்லையா, சஜாகிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. அது வந்து உமனுக்கு ஸ்டே பண்றதுக்கு தனியா ஹாஸ்டல்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு முஸ்லீம் வயலன்ஸ் இருந்தாலோ அல்லது வேற எதுவும் இஷ்யூ இருந்துச்சுனாலுமே டெம்பரரியா ஒரு 6 months ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே, டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப சிவியரா இருக்குன்னா 2-3 years கூட ஆகப்படுவாங்க. பட் சின்ன சின்ன விஷயங்கள் ஈவன் அங்க அம்மா வீட்டுக்கும் போக முடியாது, இந்த வீட்லயும் பிரச்சனை அப்படின்னா நேரா அந்த ஹாஸ்டலுக்கு போய் பண்ணிடணும். அதுக்காக மெயினா. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வேஷன். ரைட். ஸோ இவங்களுக்கு தனியா ரிசர்வேஷன் நம்ம இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ இந்த பாலிசி மூலமா அவங்களுக்கு தனியா ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு எம்பிசி ரிசர்வேஷன்ல தான் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதை தாண்டி அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம ரிசர்வேஷன் கொடுக்கும். பட் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா 1% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். எல்லாத்துலயுமே ஒரு 1% அவங்களுக்கு வரணும். இப்ப நம்ம கொடுக்குறது எம்பிசில ஒரு ரிசர்வேஷன் மட்டும். ஆனா நீங்க ஹரிசாண்டலா கொடுக்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே வரும். ஓப்பன் காம்படிஷன்ல 1%, எம்பிசில 1, ஓபிசில 1 இப்படி வரணும். ஸோ அதான் அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் நிறைய எடுக்கணும் அப்படின்றதும் பாலிசியில மெயினா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் ரிலேட்டடா. ஸோ இதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எது முக்கியம், தமிழ்நாடு வெல்ஃபேர் போர்டு கொண்டு வந்தது நம்ம தான் டிரான்ஸ்ஜெண்டருக்கு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் டிக்னிஃபைட் டேர்ம்ஸ், திருநங்கை அல்லது திருநம்பி. ஓகே, இது 2 டேர்ம்ஸும் கூட மென்ஷன் பண்றோம்.
ஸோ அதுவும் நம்ம கொண்டு வந்ததுதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஆஃபர் தேர்ட் ஜெண்டர் ஆப்ஷன். எங்க கவர்மெண்ட் காலேஜ் அப்ளிகேஷன்ல தேர்ட் ஜெண்டர்ன்ற ஆப்ஷன் கொண்டு வந்ததும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பிரைட் அப்படின்றது எதுக்கு கீழே ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 கீழே பிரைடுன்றதுல டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைடுன்றதுல நீங்க இன்க்ளூட் பண்ண முடியும்ன்றப்போ என்ன ஆகும், அந்த மேரேஜ் அவங்களால ரிஜிஸ்டர் பண்ணணும், அவங்களால மேரேஜ் சர்டிபிகேட் வாங்க முடியும். ஸோ மேரேஜ் ரிலேட்டடா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை அவங்களால என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ அதனாலதான் இந்த டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனியா நம்ம என்ன கிடையாது, மேரேஜ் சர்டிபிகேட் வாங்க முடியாது. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க பிரைடுன்ற டெஃபினிஷன்ல ஆட் பண்றதுனால அவங்களால மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கி. அதுக்கப்புறம் April 15 நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம், டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் டே. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஜெண்டர் அஃபர்மேஷன் சர்ஜரி. ஓகே, ஜெண்டர் மாறுறதோ இல்லது ஒரு ஜெண்டருக்கு பெர்மனண்டா மாறுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன சர்ஜரி அதை வந்து ஃப்ரீயா பண்றதுக்கும் நம்ம ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒன்று. இது எல்லாமே நம்ம டிரான்ஸ்ஜெண்டருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஸ்கீம்ஸ், இது வந்து நேஷனல் லெவல் ஸ்கீம்ஸும் உள்ள இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னது, ஸ்மைல் ஸ்கீம். ஸோ ஸ்மைல்னா என்ன, சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா நம்ம டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இருக்கு. ஸோ ஜெனரலா எல்லாரையுமே கவர் பண்றாங்க, அதுல ஸ்பெசிஃபிக்கா டிரான்ஸ்ஜெண்டரையும் கவர் பண்றாங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் இதுவும் லான்ச் டேட் பார்த்தோம் February 12, 2022. அதுக்கப்புறம் நேஷனல் போர்ட்டல் ஒன்று வச்சிருக்காங்க இதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ். இது வந்து ஜெனரலா அவங்க ஆன்லைன் சர்டிபிகேட் எதுனாலும் இதுல வாங்க. ஓகே, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கு ஸ்பெஷலா. ஸோ அதுவும் 2020 லான்ச் பண்ணியிருப்பாங்க, November 25, 2020. அதுக்கப்புறம் ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்கு கீழே அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் ஃபண்ட். ஸோ இவங்க இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னாலே நம்ம டெவலப்மெண்ட்ல முக்கால்வாசி மிஸ் பண்றவங்களையும் சேர்த்து டெவலப் பண்றதுனா அந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். ஸோ அதே வேர்டு தான் இங்கே யூஸ் பண்றாங்க, ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட். ஏன்னா இந்த ஜெண்டரை நம்ம டிரான்ஸ்ஜெண்டரா என்ன பண்ணிடுறோம், ஜெண்டர்லாம் மிஸ் பண்ணிடுறோம், மெயின் ஃபீமேல், இப்ப டிரான்ஸ் வந்து விட்டுறோம். அதனால அவங்களே இன்க்ளூட் பண்றதுனாலதான் இது ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட். ஓகே, ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இருக்கு. எதுக்காக, குவாலிட்டி எஜுகேஷன் டு கேர்ள்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். அதுக்கப்புறம் கரிமா கிரஹாஸ். ஸோ இதுதான் இந்த ஷெல்டர் ஹோம்ஸ். இது வந்து நேஷனல் லெவல்ல. ஓகே, அங்க நம்ம பார்த்தது தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம். இது நேஷனல் லெவல்ல உள்ளது. இது November 25, 2020. அதுக்கப்புறம் PM தக்ஷ். PM தக்ஷ்னா தக்ஷ்டா और कुशलता संपन्न हितग्राही. எல்லாம் ஹிந்தி வேர்ட் தான், பட் அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா எப்படி கொடுத்துருவாங்கன்னா PM தக்ஷ் இஸ் அசோசியேட்டட் வித், அதுதான் வரும் மேக்ஸிமம் காமனா அதான் கேட்பாங்க. அதனால PM தக்ஷ் மட்டும் பாத்துக்கோங்க. PM தக்ஷ் எது ரிலேட்டடா உள்ளது, டிரான்ஸ்ஜெண்டர் ரிலேட்டடா உள்ளது, அது மட்டும் தெரிஞ்சோம். ஸோ இது வந்து அனௌன்ஸ் பண்ணது 2022-21. இது மெயினா ஸ்கில் ட்ரைனிங். ஓகேவா, ஸ்கில் ட்ரைனிங் யாருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஸோ அதுதான் இதுல முக்கியம், ஸ்கில் ட்ரைனிங் டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். அதான் இல்லை கீவேர்ட். ஆக்சுவலா ஹோப்னு ஒரு மிஷன். ஓகேவா, ஹோப்னு ஒரு மிஷன். ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி இந்த இடத்த வச்சிருக்காங்க. ஸோ மூணுக்கு போனா எப்படி இருக்குமோ இங்க போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ்ல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா எப்படி இருக்குமோ இங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினா ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி. அஸ்ட்ரானட்ஸ் வந்து வெளியில அனுப்புறதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் போட்டு சாவடிப்பாங்க, அதுக்கப்புறம் வெளியில இருக்கும். ஓகே, ஸோ அதுக்குதான் இந்த இடம் மெயினா. ஸோ இது என்ன, ஹிமாலயன் அவுட் போஸ்ட், ஹிமாலயன் அவுட் போஸ்ட் ஃபார் பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகேவா, ஸோ இதுல நம்ம பிளானட்டரி முக்கியம், ஹிமாலயன் அவுட் போஸ்ட். ஹிமாலயன் அவுட் போஸ்ட் பார்த்ததே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் மட்டும் ஞாபகம். ஸோ இது எங்க இருக்கு, அது முக்கியம். எங்க கொண்டு வராங்க, சோக்கர் வேலி லடாக்ல. சரியா, ஸோ அது இம்பார்ட்டன்ட். சோக்கர் வேலி லடாக் யார் கொண்டு வராங்க, இஸ்ரோ தான் கொண்டு வராங்க. ஸோ இட்ஸ் அ ஸ்பேஸ் அனலாக் மிஷன், அது மட்டும் ஞாபகம். அதான் ஸோ ஸ்பேஸ் இது என்ன பண்ணுது, சிமுலேட் பண்ணுது. சிமுலேட் பண்றதுன்னா என்ன, அதே மாதிரி ஒரு மாடல் உருவாக்குறது, அதான் சிமுலேஷன். இது நிறைய சிமுலேஷன் கேம்ஸே இருக்கும், நீங்க ட்ரெயின் ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி கேம்ஸ்லாம். ஸோ எல்லாமே சிமுலேஷன் கேம்ஸ் சிமுலேட் பண்ணுது. ஸோ இது வந்து ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் ஆஃப் மூன் அண்ட் மார்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் ஃபியூச்சர் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் அண்ட் இன்டர்பிளானட்டரி மிஷன். ஸோ வெவ்வேறு பிளானட்ஸ்க்கு போகிறதுக்கான மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் லெட் பை யாரு அப்படின்னா இஸ்ரோ கீழேயே HSFC. HSFCனா ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர். ஸோ மெயினா அவங்க தான் இதை வந்து நடத்துறாங்க.
இஸ்ரோ வந்து லான்ச் பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. பட் அங்க இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர், இஸ்ரோக்கு கீழே தான் இருக்கு. ஸோ இது போக நிறைய இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் பிளஸ் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும், ஐஐடி மற்ற எல்லாருமே முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் இதுல இன்க்ளூடட் தான். ஸோ இதான் ஹோப் மிஷன். ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி, ஏன்னா ஆகஸ்ட்ல இப்போ மானிட்டரி பாலிசி கமிட்டி நடந்துச்சு. ஸோ இதுல என்ன பண்றாங்க, சேஞ்ச் பண்ணல, எதுவுமே பண்ணல, ரைட்டா. பேங்க் ரெப்போ ரேட் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ கெப்ட் த ரெப்போ ரேட் ஸ்டெடி அட் 5.5%. ஸோ ரெப்போ ரேட் அப்படியே விட்டாச்சு. ரெப்போ ரேட்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வாங்குறது, ரெப்போ ரேட் கொடுக்குறது. ஓகேவா. இப்ப ரெப்போ ரேட் எப்போ கூட்டுவோம் எப்போ குறைப்போம், ஏன்னா இப்ப வந்து இதுல ஆல்ரெடி வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க, ரைட்டா. அப்போ நீங்க வட்டி அதிகமா இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? பேங்க்ல லோன் வந்து வாங்க மாட்டோம், ரைட்டா. அப்ப நீங்க ஆல்ரெடி வந்து மணி ஃப்ளோ அதிகமா இருக்கு மார்க்கெட்ல. அப்ப மணியை குறைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக்கும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா யாரும் லோன் வாங்க போக மாட்டாங்க. முதல்ல பேங்க்ஸ் வாங்க மாட்டாங்க. பேங்க் வந்து ஆர்பிஐ வாங்கல அப்படின்னா நம்ம பேங்க்ல வாங்கலாம். ஏன்னா பேங்க் அப்படியே வாங்கினாலும் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கணும், அதிக வட்டிக்கு அவங்க வாங்கணும். அவங்க அதிக வட்டிக்கு வாங்கினாங்கன்னா நம்மளும் அதிக வட்டிக்கு வாங்கணும். அப்ப அந்த டைம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், காசு வாங்குவோம். அப்ப என்ன ஆயிடும், மார்க்கெட்ல இருக்க ஃப்ளோ வந்து குறையாது. அப்ப இன்ஃபிளேஷன் லைட்டா போயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் குறைச்சிட்டீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பொருளாதாரம் மந்த நிலைக்கு போயிடுச்சு, ரைட்டா. யாரும் எதுவும் வாங்க மாட்டான், எதுவும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். அப்ப என்ன ஆயிடுது, அப்ப டக்குன்னு இந்த மாதிரி ஆடி சேல் ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை குறைச்சிடுவாங்க. ரெப்போ ரேட்டை குறைச்சதும் பேங்க்ல அதிகமா லோன் வாங்குவாங்க. உடனே நம்ம அவ்வளவுதான் பேங்க்கு அலைஞ்சிருக்கோம். அப்ப லோனே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கிறீங்களா சார், 5 லட்சம் வாங்கிக்கோங்க, 10 லட்சம் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த டைம் எக்கனாமி என்ன பண்ணணும், அவங்க ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது. ஏன்னா அலைஞ்சு போச்சு, சுத்தமா மந்த நிலைக்கு போயிடுச்சு. அப்போ ஸ்டிமுலேட் பண்ணி எக்கனாமியா ஃப்ளோ கொண்டு வரணும். அப்ப என்ன பண்றாங்க, ரெப்போ ரேட்டை குறைச்சிடறாங்க. அப்ப பேங்க் ரேட்டும் குறைஞ்சிரும். பேங்க் ரேட் குறையும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மியான வட்டிக்கு லோன் வாங்கலாம். நம்ம போய் எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு வாங்கி அந்த இஎம்ஐ எல்லாத்தையும் போட்டு வச்சு அப்ப திரும்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் போடும்போது நமக்கு வாங்க. ஆனா எக்கனாமி அந்த டைம்ல என்ன ஆக ஆரம்பிக்கும், பூம் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் இப்ப நம்ம நிறைய என்ன பண்ணிருப்போம், சில விஷயத்த வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்திருப்போம். ஆனா கரெக்டான சூழ்நிலை அமையாதனால வாங்காமலே வச்சிருக்கோம். அப்ப இந்த டைம்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்றப்போ நீங்க வாங்குறதுக்கு முன் வருவீங்க. அப்போ எக்கனாமில என்ன ஆகும், நீங்க இப்போ ஒரு பைக்கே வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா வாங்கவே இல்லை. அப்போ சேல் ஆல்ரெடி ஸ்டாக்னட் ஆகி இருக்கு. அப்ப லோன் கொடுத்ததும் நீங்க போய் வாங்குவீங்க. அப்ப நீங்க வண்டி வாங்கும்போது அந்த வண்டி ஷோரூம் இருக்கு, அந்த கம்பெனி இருக்கு, அதுல உள்ள ஸ்டாக் பார்ட்ஸ் இருக்கு, மொத்த எக்கனாமியும் ரன் ஆகணும். ஸோ இப்படிதான் இந்த ரெப்போ ரேட் வந்து ஒர்க் ஆகும். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ரெப்போ ரேட்டை ஸ்டெடியா 5.5 வச்சுட்டாங்க. அப்ப இப்ப போயிட்டு இருக்கிறது கரெக்டா இருக்கு, இது இப்படியே போடும். இதுல ஏதாவது இவங்க ரொம்பலாம் மாற்ற மாட்டாங்க, 0.25 தான் மாற்றுவாங்க. 5.75 போவாங்க, 5.5, 5.25 தான். அந்த 0.25க்கு மொத்த எக்கனாமியே ஃபங்க்ஷன் மாறிடும். சரியா, அந்த 0.25% தான், பட் மொத்த எக்கனாமியும் மாறிடும். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு. சோ இதனால இவங்க என்ன சைட் பண்றாங்க அப்படின்னா ஃபேவரபிள் எக்கனாமிக் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஈஸிங் இன்ஃபிளேஷன் ஓரளவுக்கு ஈஸியாக கூடல குறையல, அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிசிஷன் யார் அனௌன்ஸ் பண்ணுவா, மெயினா ஆர்பிஐ கவர்னர் தான். சோ பிரசன்ட் ஆர்பிஐ கவர்னர் யாரு, சஞ்சய் மல்ஹோத்ரா. மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ், 6 மெம்பர்ஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து நம்ம மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய பேக்ரவுண்ட். ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி எந்த இதுல கொண்டு வரும், செக்ஷன் 45 ZB. ஓகேவா. ஸோ அண்டர் செக்ஷன் 45 ZB ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஸோ இதுக்கு கீழே தான் மானிட்டரி பாலிசியை கான்ஸ்டியூட் பண்றோம். ஸோ இது என்ன பண்ணுது, மெயினா ரெப்போ ரேட்டை to achieve the inflation target. So inflation target என்னவா இருக்கோ அதை பேஸ் பண்ணி ரெப்போ ரேட்டை வந்து கூட்டுவோம், இது குறைக்கும். ஸோ அதுதான் இதோட மெயின் எய்ம். ஸோ 6 மெம்பர்ஸ் மொத்தம் மானிட்டரி பாலிசி கமிட்டியில மொத்தம் 6 பேரு. அதுல 3 பேர் எங்க இருந்து, ஆர்பிஐல இருந்து, 3 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இருப்பான். சரியா, ஆனா இதுல இருந்து யாரு ஹெட்டா தான் இருப்பா. கோரம் வந்து 4 மெம்பர்ஸ். கோரம்னா எவ்வளவு, கோரம்னா என்ன, மினிமம் இத்தனை பேர் இருந்தாதான் அந்த மீட்டிங் நடத்த முடியும், அதுதான் கோரம். யூஸ்வலா கோரம் 1/10 தான் இருக்கும். பட் இதுல ஆல்ரெடி எத்தனை பேர் தான் இருக்காங்க, 6 பேர் தான் இருக்காங்க. ஸோ கோரம் வந்து 4 மெம்பர்ஸ் வைக்கலாம். ஸோ 4 மெம்பர்ஸ். சேர்பர்சன் யார் தான், ஆர்பிஐ கவர்னர் தான். இதுதான் நிறைய இடத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி ஹெட் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் கொடுப்பாங்க.
ஓகே, நம்மளும் மானிட்டரி பாலிசினோடனே ஓகே அப்படின்னு நினைச்சோம். ஆக்சுவலா மானிட்டரி பாலிசி எல்லாமே பண்றது ஆர்பிஐ தான். அப்ப ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட எது போகும்? பிஸ்கல் பாலிசி தான் போகும். ஏன்னா ஜிஎஸ்டி கூட்டுறது, டாக்ஸ்ல கூட்டுறது, குறைக்கிறது, இதுதான் பிஸ்கல் பாலிசி. அது எல்லாமே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பண்ணுவாங்க. பட் மானிட்டரி பாலிசி ரிலேட்டடா என்ன சேஞ்சஸ்னாலுமே ஆர்பிஐ தான் பண்ணணும். அதனால ஆர்பிஐ தான் ஹெட் சார்ட்டர்ஸ். ஓகே, அப்புறம் மீட்டிங் வந்து அட்லீஸ்ட் 4 times a year வந்து பண்ணணும். அப்புறம் ஓட்டிங் எப்படி பண்றாங்க? ஈச் மெம்பர் ஹேஸ் 1 vote. கவர்னருக்கு தான் கேஸ்டிங் vote. ஓகேவா? மொத்தம் 6 பேரு அப்படின்றப்போ, ஆனா இதுல டிரா ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். 6 பேரா இருக்கும்போது கவர்னர் இல்லாம மீதி 5 பேர் தான் இருக்கும். 5 பேருக்கு டிரா ஆகாது. ஆனா கோரம்ல ஒருத்தர் ஆப்சென்ட் ஆயிடுச்சாரு அப்படின்றப்போ என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? 5 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 2 பிரிச்சு. அப்ப அந்த இடத்துல கேஸ்டிங் ஓட்டு கவர்னர் தான். கவர்னர் என்ன பண்றாரோ, என்ன ஓட் பண்றாரோ அதன்படி சோ கவர்னருக்கு கேஸ்டிங் ஓட்டு இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கோரம் 4 members, அது முக்கியம். அதுக்கப்புறம் கமிட்டியோட சேர்பர்சன் யாருன்றதும். நெக்ஸ்ட் பாரத் ஜென். ஓகே, இது வந்து ஒரு லாங்குவேஜ் மாடியூல், மெயினா அதுக்காக பண்ணுறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லாங்குவேஜ் மாடியூல். ஸோ இப்போ இது என்னன்னா, லாங்குவேஜஸ் எல்லாத்துலயுமே இண்டிஜினஸ் லாங்குவேஜ், இந்தியாவோட லாங்குவேஜஸை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நம்ம அசோசியேட் பண்ண பார்ப்போம். ஓகேவா? இது வந்து லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணி அதுக்கு தக்கன நமக்கு ரிப்ளை கொடுக்கறது, வைக்கிறது. ஸோ மொத்தமா இது ஒரு மாடியூல் மாதிரி செயல்படும். லாங்குவேஜ் ஸ்டடி பண்றதுக்கு செயல்படும். ஸோ இதுதான் இந்த பாரத் ஜென் ஏஐ இனிஷியேட்டிவ். ஓகேவா? ஸோ இது எந்த இதில் கொண்டு வராங்க? ஃபர்ஸ்ட் லான்ச் டேட் முக்கியம். September 30, 2024. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் த கைண்ட், அது ஓகே. ஸோ இண்டிஜினஸ்லி டெவலப்டு, அது முக்கியம். ஏன்னா இந்தியாவிலேயே டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டிஜினஸ்லி டெவலப்டு. அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட். ஓகே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் மல்டி மாடல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதோட வேலை என்னன்னா லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணி யூஸ் பண்றதுக்கு தான். ஸோ இது எந்த மிஷனுக்கு கீழே நம்ம கொண்டு வரோம்னா, நேஷனல் மிஷன் ஆன் சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ் தான். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மெயினா சிம்பிளா சொல்லணும்னா லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணும், அவ்வளவுதான். ரைட்டா? இப்போ இது வந்து ஆல்ரெடி 9 languages வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸ் எவ்வளவு இருக்கு மொத்தம்? 22. ஸோ 22 languagesக்கும் இது கொண்டு வரணும். ஓகே, ஸோ 22 languagesக்கும் இதை கொண்டு வர போறோம். 9 languages என்ன, மீதி 22 அது நமக்கு தேவையில்லை. பட் பாரத் ஜென் ஏஐ இனிஷியேட்டிவ் என்ன லாங்குவேஜ் மாடியூல், எத்தனை லாங்குவேஜஸ் கவர் பண்ணது? ஆல்ரெடி 9, இனிமேல் 22 languages. ஸோ வரையாடுடைய சென்சஸ் இப்போ ரீசெண்டா எடுத்தாங்க. பை அதாவது 2 ஸ்டேட் சேர்ந்து, சரியா? நம்மளும் கேரளாவும் சேர்ந்து இந்த கவுண்ட் எடுக்கிறோம். இப்போ ரீசெண்டா எடுத்த கவுண்ட்ல இங்க எவ்வளவு இருக்கு என்னன்றதுதான். ஸோ தமிழ்நாடு எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க? 1303 நீலகிரி டாஸ். இது வந்து செகண்ட் ஆனுவல் இந்த சின்க்ரனைஸ்டு பாப்புலேஷன் சர்வே அப்படின்னா நம்மளும் இன்னொரு ஸ்டேட்டும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அதான் சின்க்ரனைஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளும் கேரளாவும் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இந்த சின்க்ரனைஸ்டு இன் கொலாபரேஷன் வித் கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அது பார்த்தாச்சு. ஸோ தமிழ்நாடுல 1303 எங்க இருந்து 1031. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கேரளால நம்மளோட அதிகம் தான். ஸோ இரவிக்குளம் அந்த நேஷனல் பார்க்ல எல்லாம் இருக்கிறதுலயே அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்ம இதுல கிராஸ் ஹில்ஸ் நேஷனல் பார்க், அதுல 334. அதுக்கப்புறம் முகுர்த்தி நேஷனல் பார்க், ஸோ அதுல ஒரு 282. இது ரெண்டுமே தமிழ்நாட்டுல இருக்கிறதுல டாப் 2. மேல இருக்கிறது கேரளால இரவிக்குளம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது ரிலேட்டடா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்தரா என்ன பார்க்கணும்னா, நீலகிரி தாருக்கு கன்சர்வேஷனுக்கு நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம், தமிழ்நாடு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுல முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எது வந்துடும்? ப்ராஜெக்ட் நீலகிரி தார். ரைட்டா? ஸோ ப்ராஜெக்ட் நீலகிரி தார் எப்போ? December 28, 2022. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ப்ராஜெக்ட் நீலகிரி தார் அதோடைய கன்சர்வேஷன் இல்லைன்னா மெயினா அந்த ப்ராஜெக்ட் நீலகிரி தார்ல என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோடைய பிஹேவியர் ஸ்டடி பண்றது, அதை எப்படி கன்சர்வேட் பண்றது, அதுக்கு என்னென்ன ப்ரிடேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு நீலகிரி தார் கன்சர்வேஷன்ல, இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்றது அந்த ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் முக்கியம். ஸோ இது வந்து ஒரு 5-year ப்ராஜெக்டா தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க, 22ல இருந்து 27 வரைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்தியன் ஸ்பீசிஸ் ஒரு இதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் நீலகிரி தார்னு சொல்றது இதுதான் ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா ஃபார் அ சிங்கிள் ஸ்பீசிஸ். இது ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தான். இப்போ மற்ற இடத்துல நம்ம வந்து இப்போ ப்ராஜெக்ட் டைகர் இருக்கும் தான். பட் டைகர்ல 2-3 ஸ்பீசிஸ் இருக்குமா, எல்லாத்துக்குமே இருக்க ஆகும். ஆனா இது சிங்கிள் அனிமல் அண்ட் சிங்கிள் ஸ்பீசிஸ், அதனால இது ஸ்பெஷல்.
அதுக்கப்புறம் அக்டோபர் 7 தான் நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம், நீலகிரி டார்கெட். யாரோட இது கன்சர்வேஷன், யாரோட இதுல ERC தாவிதன். ஓகேவா? ஸோ அவரை கமெமரேட் பண்றது விதத்துல அக்டோபர் 7 தான் நம்ம நீலகிரி தார் டேவை செலிப்ரேட் பண்றோம். அதுக்கப்புறம் இது எந்த இதுல ப்ரொடெக்ட் ஆயிருக்கு, Schedule 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? அதுலதான் இதை வந்து நம்ம பாதுகாக்கிறோம். அட்டவணை 1 தமிழ்நாடு டபுள் டிஜிட்ல க்ரோத் ரேட் ஆயிருக்கு, எக்கனாமிக் க்ரோத் டபுள் டிஜிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க தான் இந்த டேட்டா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தது. அதன்படி நமக்கு டபுள் டிஜிட் வரல. ஆனா இப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு ரீசெண்டா அதை வந்து ரிவைஸ் பண்ணிருந்தோம். அவங்க கொடுத்த டேட்டாவை அவங்களே ரிவைஸ் பண்ணி அந்த ரிவைஸ் பண்ண டேட்டாவை நம்ம இப்போ டபுள் டிஜிட் க்ரோத் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு, அதுக்கப்புறம் இப்ப திருப்பி நடந்திருக்கு. அதுல கோயின்சிடன்ஸ் என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க, திருப்பி டிஎம்கே ஆச்சாங்க. அதனால அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா அக்கார்டிங் டு ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ், ஸோ இதுதான் நம்ம சொல்றோம் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். ஏன்னா அது யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ தமிழ்நாடு என்ன ஆயிடுது, டபுள் டிஜிட் எக்கனாமிக் க்ரோத். ஸோ அந்த டபுள் டிஜிட் எவ்வளோன்றது முக்கியம். எவ்வளோ? 11.19. ஸோ அது இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ லாஸ்ட் இயர் நமக்கு எவ்வளவு இருந்துச்சு, 9.69 தான். இப்போ ரியல் ஜிஎஸ்டிபி க்ரோத் வந்து, ஜிஎஸ்டிபி என்னதுதான், ஜிடிபி தான். ஜிடிபி நம்ம நேஷனல் லெவல்ல சொல்றோம், ஸ்டேட் லெவலுக்கு ஜிஎஸ்டி அவ்வளவுதான். சோ தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு நமக்கு நம்மளுடைய உற்பத்தி திறன் என்ன அதுதான் மேட்டர். ஓகேவா? தமிழ்நாட்டுக்குள்ள நடந்திருக்கோம். ஸோ ஜிஎஸ்டிபி க்ரோத். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் ரெக்கார்டட் டபுள் டிஜிட் க்ரோத் இருக்கும் 2010 to 11. ஓகேவா? அப்போ வந்து 13.12%, இப்போ 11.19%. ஸோ அந்த 2 டிஜிட்ஸ் ஃபேக்ட் மட்டும் தான் இதுல இம்பார்ட்டன்ட். டபுள் டிஜிட் க்ரோத் எவ்வளோன்றது தான் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்டாண்டிங். நேஷனல் ஸ்டாண்டிங்னா நேஷனல் லெவல்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா இதுதான் ஒன்லி மேஜர் ஸ்டேட். ஓகே, நான் எந்த ஸ்டேட்டுமே டபுள் டிஜிட்ல வரல, இவங்க கொடுத்த டேட்டா படி. ஸோ தமிழ்நாடு தான் ஒன்லி ஸ்டேட் டபுள் டிஜிட் இது பண்ணது. ஸோ இது வந்து நம்மளுடைய ஓன் எஸ்டிமேட். ஓகேவா? ப்ரீவியஸ் அட்வான்ஸ் எஸ்டிமேட் ஆஃப் 9.69 நம்ம இப்போ அதிகமாக தான் வந்துருக்கோம். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆனா இன்னும் என்னன்னா ஒரு 6 ஸ்டேட்ஸ்க்கு என்ன பண்ணல அவங்க இன்னும் டேட்டா ரிலீஸ் பண்ணணும். ஆனா அந்த 6 ஸ்டேட்ஸுமே நம்மளோட அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு க்ளோஸா இருக்கிறது மகாராஷ்டிரா இந்த மாதிரி தான். அவங்க எல்லாமே நம்மளோட கம்மி தான். இப்ப கோவா, குஜராத், அப்புறம் 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இவங்களுக்கு இன்னும் என்ன பண்ணல, இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணணும், ரிவைஸ் பண்ண டேட்டாவை வரல. ஸோ அதனால இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அவங்களுக்கும் வந்துருச்சுன்னா ஓகே, எல்லா ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம டபிள்யூஜி நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் டிஎன் ரைசிங் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்துச்சு. ஸோ அது முக்கியம். எங்க நடந்துச்சு? ஆமா, அதான் இங்கே. ஸோ எதனால தூத்துக்குடியில வைக்கிறாங்க? யூஸ்வலா எங்க வைப்பாங்க? சென்னையில வைப்பாங்க. வேற ஏன் தூத்துக்குடியில வைக்கிறாங்க? கார் மேனுஃபேக்சரிங் வைப்பாங்க. மெயினா வந்து இன்னொன்னு என்னன்னா டயர் 1ல இருந்து டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்க்கு என்ன பண்ணணும், இந்த மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் கொண்டு போகும். அப்பதான் அங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இருக்கும், அங்க அந்த எக்கனாமி டெவலப் ஆகும். மெயினா நம்ம இங்க வந்து உங்களுக்கு நம்ம இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். என்னன்னா நமக்கு ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி யூனிட்ஸ் வைக்கும்போது எது முக்கியமாயிரும் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சர் ஆன ப்ராடக்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது முக்கியமா. அப்ப இதுல நமக்கு இப்போதைக்கு நமக்கு வந்து மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது எதுதான்? சி தான், சி ரூட். ஓகே, ஏன்னா ட்ரெயின் ரூட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பெரிஷபிள் குட்ஸ், ஸ்பாயில் ஆகக்கூடியது, வெயிட் கம்மியா இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஹெவி ப்ராடக்ட்ஸ், கார் மேனுஃபேக்சரிங் இருக்குன்னா கார் மேனுஃபேக்சர் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியாது, நம்ம ட்ரெயின் டிராக்டர் தூக்கிட்டு போக முடியாது, கார் எல்லாம் சிக்னலா வளர்ந்துடும். அந்த மாதிரி ஃபிளைட்ல காரை தூக்கிட்டு போக முடியாது. ஓகே, கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் எடுக்க முடியும். ஆனா ஷிப்ல நீங்க கண்டெய்னர்ல என்ன பண்ணலாம், ஒரு 1000 கண்டெய்னர்ஸ் அட் அ டைம்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆக முடியும். அதனாலதான் நம்ம என்ன பண்றாங்க, தூத்துக்குடியே அவங்க வந்து சூஸ் பண்ணி பண்றாங்க. சோ அது ஒரு முக்கியமான ரீசன் தூத்துக்குடியில வச்சது போர்ட்டுக்கு. அதே மாதிரி திருநெல்வேலியிலையும் பண்றாங்க. திருநெல்வேலியில ஒரு 4 ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 2 தூத்துக்குடியில, 2 திருநெல்வேலியில. திருநெல்வேலியில இருந்து நீங்க எடுத்துட்டு போறது ஈஸி தான். ஸோ போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாஸும் ஓகே தான், அதுக்கான ரிசோர்ஸ் இருக்கிற. ஸோ இது டேட் எங்க எப்ப நடக்குது? August 4, 2025. ஸோ ஃபர்ஸ்ட் கான்க்ளேவ் லொகேஷன்
தூத்துக்குடி. ஓகே, ஏன்னா இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்க, யூஸ்வலா சென்னையில கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை தான் டயர் 2, 3 சிட்டிஸ்க்கு போறாங்க. ஸோ அதன்படி அப்படி கொண்டு போகணும்னு நினைச்சதுல ஃபர்ஸ்ட் நடக்குது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் தூத்துக்குடியில பண்றாங்க. ஸோ பேலன்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் growth அண்ட் அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ். அதே மாதிரி டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மேஜர் போர்ட்டம்ஸ்ல மட்டும் இல்லாம அங்க இருந்து அந்த கிரௌட பிரிச்சு வேற இடத்துக்கும் கொண்டு போகும். ஸோ டீசென்ட்ரலைசேஷன் இது முக்கியம். டீசென்ட்ரலைஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இது வந்து ரீஜனல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ்ஸ். ஸோ இதன்படி நிறைய ரீஜனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத அதோடைய. அதனால இதுல உள்ள கீ அவுட்கம்ஸ் என்னென்ன அப்படின்னா, இல்ல என்ன சொல்லலாம், க்ரோர்ஸ் அமௌண்ட்ஸ் வந்து பெருசா அந்த டேட்டா நமக்கு தேவையில்லை, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ எம்ஓயூஸ் சைன் பண்றாங்க, 41 எம்ஓயூஸ். இப்போ எம்ஓயூஸ்னாலே உங்களுக்கு என்னன்னா ஜஸ்ட் வந்து இது ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும்தான். இது வந்து ஆன் பேப்பர்ல இருக்குமே தவிர இது ஆக்சுவலா ப்ராக்டிக்கலா வர்றதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். எம்ஓயூ சைன் பண்ணதுனால அந்த ஃபேக்டரி கண்டிப்பா வரும், அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கண்டிப்பா இங்க கொண்டு வரணுமா அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இன்னைக்கு ஒரு டேர்ம்ஸ்ல சைன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்க வரும். அதனால எம்ஓஎஸ் வந்து நமக்கு என்ன கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா எம்ஓஎஸ் வந்து உங்களுக்கு ஆன் பேப்பர் இருக்கிறதுனால அப்படியே ஆன் சைட் கொண்டு வரணும்னு அவசியம். இது வந்து அந்த டைம் சைன் பண்ணதுதான். இது மெயினா நமக்கு அந்த டைம் நியூஸ் தான் காட்டுறதுதான். 41 ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை. இது அதுவும் நடக்கிறது இல்லை, இதுவும் நடக்கிறது கிடையாது. இதுல பாதிதான் நடக்கும். சரியா? அதனால இந்த நம்பர்ஸ் எதுவும் நமக்கு முக்கியம் இல்லை. பட் எம்எஸ்எம்இக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடலாம். சரியா? இந்த சிக்னிபிகன்ட் நம்பர் ஆஃப் எம்ஓயூஸ் எது பேஸ்டா தான் இருக்கு, எம்எஸ்எம்இ பேஸ்டா இருக்கு. அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இனாகிரேட்டட் ப்ராஜெக்ட் எங்கெல்லாம், 4 மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும். ஸோ அது என்னென்ன ப்ராஜெக்ட் அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ரைசிங்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, டீசென்ட்ரலைஸ் பண்றோம், சென்னையில இருந்து டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்க்கு கொண்டு வரோம். இதெல்லாம் தான் இப்போ. நெக்ஸ்ட் இந்த வின் ஃபாஸ்ட் இந்தியா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இதெல்லாம் நம்ம எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, தூத்துக்குடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் பெட்டரான ஞாபகம். ஏன்னா கம்பெனி நேம் வராது, பட் ஸ்டில் இந்தியாவில் ஓப்பன் பண்ணி தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்றதுனால ஓகே, லீஸ்ட் ப்ரையாரிட்டி தான், பட் ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கர்த்தாவியா கர்த்தர் இல்ல, டிபார்ட்மெண்ட் மெயினா செக்ரட்டரியேட், சரியா? காமன் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் இப்போ ரீசெண்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்க தான்? டெல்லியில தான். சரியா? So we recently inaugurated on August 6th. அது தேவையில்லை, பட் நியூ காமன் சென்ட்ரல் செக்ரட்டரி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணணும்ன்றது அவங்க பிளான். இது இனிஷியலா அவங்க பண்ணிடலாம். சரியா? ஸோ கர்த்தவியா பார்த்து இதுக்கு முன்னாடி ராஜ்பத் இருந்துச்சு. நம்ம ரிபப்ளிக் டே அன்னைக்கு பழையலாம் நடக்கும் இல்லையா, சொன்னா ராஜ்பத், அதை பேர் மாற்றி இப்ப என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தவியா பார்த்து. ஸோ இது என்னன்னா சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. அதுக்கு கீழே தான் இன்னும் பில்ட் பண்ணாங்க, புரியுதா? பார்லிமெண்ட் பில்டிங், நியூ பார்லிமெண்ட் பில்டிங்கும் இதுக்கு கீழே தான் கொடுக்கணும். ஸோ இந்த சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஆஃபீஸ் எல்லாத்தையுமே இப்போ உள்ள ரீசெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ரீசெண்ட் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்றதான் இது மெயினாக சொன்னாங்க. சரியா? ஸோ அந்த ப்ராஜெக்டுக்கு கீழே தான். ஸோ ஆம்பிஷியஸ் பிளான் டு மாடர்னைஸ் அண்ட் சென்ட்ரலைஸ் இந்தியாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணணும், பிளஸ் மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றத இதோட நோக்கம். இதுக்கு கீழே தான் நம்ம நியூ பார்லிமெண்ட் பில்டிங்கும் கட்டணும். இப்போ இதுக்கு கீழே தான் இந்த கர்த்தவியா பகுதியும் கொண்டு வரோம். ஓகேடா? அப்புறம் டோட்டல் ஆஃப் 10 நியூ சிசிஎஸ் பில்டிங்ஸ். ஸோ 10 புது பில்டிங் பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்குள்ள? பை ஜூன் 2027. அது மேட்டர் இல்லை, பட் கீழே ஒரு 10 பில்டிங் கட்டணுன்ற பிளான். இப்போ ஃபர்ஸ்ட் பில்டிங் நியூ டெல்லியில ஓப்பன் ஆயிருக்கு. கர்த்தவியா பவன் எங்க இருக்குன்னா நியூ டெல்லி. அது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட், அது எது சம்பந்தப்பட்டது அப்படின்றது. ஓகே, அப்புறம் பரீட்சா பே சர்ச்சா. இது என்னன்னா, இதுல என்ன பண்றாங்க ஆக்சுவலா, மோடிஜி என்ன பண்றது இல்லை, பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் என்னன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் கிளியர் இருக்கும். நமக்கே இருக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கேட்கறதுனா அவங்களுக்கும் இருக்கு. ஸோ அந்த டைம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிப்ரவரி மார்ச்ல அவங்க பப்ளிக் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பேசி அட்வைஸ் பண்ணி அனுப்புறது. பேரண்ட்ஸ் அவங்க எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு
ஒரு ஸ்டேடியம்ல பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கீம் பேரு தான் அந்த எடிஷன். ஒவ்வொரு வருஷமும் அந்த ப்ரோக்ராம் பண்றாரு. இப்ப 8th எடிஷன் பிப்ரவரில நடந்துச்சு. இப்ப ஏன் அது நியூஸ்ல வருதுன்னா, அந்த 8th எடிஷனுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதிகமான பேரு அந்த பிளாட்ஃபார்ம்ல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. முக்கால்வாசி நம்மளோட இது கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கிடும். ஏன்னா பாப்புலேஷன் அப்படி எல்லாத்துலயுமே ஹையா இருக்கா. அதனால மோஸ்ட் இத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, இத்தனை பேர் இந்த கார்டு வாங்கியிருக்காங்க, எல்லாருமே வந்துடும். ஸோ இதுவும் வந்து ஸோ அந்த ப்ரோக்ராம் பேர் தான் அந்த பரீட்சா பை சர்ச்சா. ஸோ 8th எடிஷன் வாஸ் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. ஸோ 8th எடிஷன் ஆக்சுவலா நடந்தது February 10, 2025. ஓகேவா? இதை லான்ச் பண்ணது 2018ல இருந்து இதை நடத்திட்டு இருக்காங்க. அதோட 8th எடிஷன் தான் இப்போ பண்ணது. ஸோ மெயினா ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது. மற்றபடி இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. 18 மட்டும் ஞாபகம், மற்றபடி தேவையில்லை. அதுக்கப்புறம் பேன் 2.0 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பேன் கார்டு தான், பேன் கார்டில் 2.0. ஸோ என்னன்னா இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் அட்வான்ஸ்டா கொண்டு வந்து இதை லான்ச் பண்ணலாம். சரியா? அதுக்கு தனியாக அமௌண்ட்டும் சம்வேர் அரௌண்ட் 1500 crores வரைக்கும் அதை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட். எல்லாம் ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. இவ்வளவு நேரம் ஸ்டாலின் பார்த்தோம், இனிமேல் இப்போ மோடி பண்ணுறீங்க. ஸோ 2.0ல பேன் 2.0 பேன் நம்பர் மொத்தம் எத்தனை டிஜிட்? 6 டிஜிட். மீதி 4 டிஜிட் 10 டிஜிட். ஓகேவா? 10 நியூமரிக்கா அல்பாவா? ஆல்பா நியூமரிக் ரெண்டுமே இருக்கு இல்லையா? அதனால 10 ஆல்பா நியூமரிக் டிஜிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதார் எத்தனை இருக்கு? So India's evolving. இப்போ பேன் கார்டு வந்து ஒரு கம்பெனிக்கு வாங்க முடியுமா? பேன் கார்டு வந்து இண்டிவிஜுவல் வாங்கலாம், ஒரு கம்பெனிக்கு வாங்க முடியுமா? வாங்க முடியும். வாங்கலாம், ஒரு கம்பெனிக்கு வாங்கலாம். ஏன்னா இண்டிவிஜுவல் ஒன்னா இருக்கும். இப்போ சில கம்பெனிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 2-3 பேர் பார்ட்னரா இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண முடியாது. அந்த ஓனர்ஸுக்கும் ஒரே ஒரு பார்ட்னர் தான் இருக்கு. ஒருத்தர் தான் நடத்துறாரு ஒரு இன்ஸ்டிடியூஷனை அல்லது ஒரு பிசினஸ் ஒரே ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா அவருடைய பேனை நீங்க அந்த பிசினஸ்க்கு கொடுத்தாரு. அதே இது பார்ட்னர்ஸா இருக்கணும், 2-3 பேர் இருக்கும்போது என்ன பண்ணணும்? நீங்க எல்லாரோட பேனையும் போட்டு இது பண்ண முடியாது. அந்த கேஸ்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு பேன் நம்பரா இருக்கு. அதனால கம்பெனிக்கு தனியா வாங்கலாம். ஸோ இதோட மெயின் எய்ம் என்னன்னா டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் டாக்ஸ் பேயர்ஸ் இம்ப்ரூவ். அந்த டிஜிட்டல் ரிலேட்டடா உள்ளது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றாங்க. மெயினா 2 நம்பர் இருக்கு. ஒன்னு பேன் நம்பர், இன்னொன்னு அவங்க டாக்ஸ் டிடெக்ட் பண்ண பிறகு ஒரு நம்பர் வரும். சரியா? ஸோ அந்த 2 நம்பரையும் சிங்க்ரனைஸ் பண்றது தான் இந்த பேன் 2.0 முக்கியமான நோக்கம். சரியா? பேன் நம்பர் அடிச்சாலே அவங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்காங்க, அவங்களோட இன்கம் என்ன, எல்லாத்தையும் நம்மளால பாத்துக்க முடியும். ஸோ அந்த மொத்த இதையும் நீங்க ஒரு சிங்கிள் இதுல பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வர்றதுதான் பேனுடைய முக்கியமான இது. ஸோ பேன் 2.0 அதை இன்னும் ஈஸ் பண்ணி விடுது, அதை இன்னும் சுலபமாக்கி விடும். அவ்வளவு. ஸோ பேன் வந்து ஒரு 10 டிஜிட் ஆல்பா நியூமரிக் நம்பர், அது முக்கியம். மற்றபடி இஷ்யூட் பை யாரு? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க கம்பெனிஸ்க்கு வாங்கலாம், ஃபர்ம்ஸ்க்கு வாங்கலாம், இண்டோ அன்டிவைடட் ஃபேமிலிஸ் அது தனி கேட்டகரியா வரும். ஸோ அவங்களுக்குமே வாங்கிப்போம். பேன் வந்து தனியா வாங்கிப்போம். அதுக்கப்புறம் எவல்யூஷன் ஆஃப் பேன். ஃபர்ஸ்ட் பேன் எப்ப இன்ட்ரடியூஸ் பண்றாங்க? சிஸ்டம் ஆஃப் பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் 72ல, அதுக்கப்புறம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து 83ல, திருப்பி நியூ பேன் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்புறம் பேன் அண்ட் ஆதார் ரெண்டுத்தையுமே இன்டர்சேஞ்சா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னது. இப்போ பேன் 2.0. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது தெரிஞ்சா போதும், மற்றது பெருசா தேவையில்லை. அப்புறம் லாஸ்டா வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஒன்லைனர்ஸ். ஒன்லைனர்ஸ்ல முக்கியமானது இவ்வளவுதான் இருந்துச்சு. இது வரும் அக்னி ஷோர். ஸோ இது என்னன்னா ஐஐடி மெட்ராஸும் இந்தியன் ஆர்மி ரிசர்ச் சென்டரும் இனாகிரேட்டட் எங்க? ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் சொல்றதுனால கொடுத்துருக்கோம். அக்னின்னு வந்துச்சுனாலே நீங்க ஆர்மி போட்டுருவீங்க, அதனால இது படிக்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ரூல் என்ன பண்ணியிருக்காங்க மணிப்பூர்ல, இன்னொரு 6 months எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் நம்பர் 356. ஸோ இதோட இந்த வீக் முடிஞ்சது.